மிச்சம் இலகுவாக ப்ரெசன்டேஷன் செஞ்சு கொள்ளலாம். ப்ரெசன்டேஷன் செய்கிறதா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இதை கிளிக் பண்ணி எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் என்று டைப் பண்ணோன்னே ப்ரெசன்டேஷன் எந்த சைஸில் வேணுமென்னு கேட்போம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுங்களே இந்த சைஸில் வேணுமென்னு 16:9 வேணுமென்னு சொன்னால் அந்த சைஸுக்கு ப்ரெசன்டேஷன் வருது. ப்ரெசன்டேஷன் ஒன்று நாங்கள் செய்கிறதாக இருந்தால் நாங்கள் வேர்டில், அதாவது பவர் பாயிண்ட்ல செஞ்சோம் தானே ப்ரெசன்டேஷன், அது மாதிரி எங்களுக்கு இதில் என்ன செய்யலாம், ப்ரெசன்டேஷன் செய்யலாம். உதாரணமாக இதில் என்ன தலைப்பு நாங்கள் செய்ய போகிறோம்ன்றது எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இயலும். உதாரணமாக ஒரு தலைப்பொண்டு சொல்றதாக இருந்தால் டீச்சிங்ன்றதை விட சயின்ஸ் அது போடுவோமே, சயின்ஸ் ப்ரெசன்டேஷன் என்ற கிளிக் பண்ணால் சயின்ஸ் ப்ரெசன்டேஷனோட சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் வருது. சரி, இது சயின்ஸோட சம்மந்தப்பட்ட ப்ரெசன்டேஷன் வரும். இதில் சில ப்ரெசன்டேஷனில் வீடியோவாக இருக்கும், சில ப்ரெசன்டேஷன், இன்னும் சில ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு எப்படி இருக்குது என்றால் ஃபுல்லாகவே டெக்ஸ்டன் இதாக இருக்கு. இதில் எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்றதுக்கு இயலும். எந்த ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு தேவை என்றது செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா, எங்களுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் தேவைன்றது இதில் பார்த்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்றதுக்கு இயலும். செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த ப்ரெசன்டேஷனை நாங்கள் கிளிக் பண்ணினால் அது முழுமையாக அந்த ப்ரெசன்டேஷன் எங்களோட ஃபைலுக்குள்ளே வரும். நாங்கள் இங்கே சயின்ஸ் போடுறதுக்கு சயின்ஸோட சம்பந்தமானது, சம்பந்தம் இல்லாத எல்லாம் வந்திக்குது. எங்களுக்கு தேவையானது மாத்திரம் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் எடுத்துக்கொள்ளலாம். சரியா, நான் சும்மா பார்க்குறேன், ஒரு ஏதாவது எடுத்துக்கொள்வோம். சயின்ஸ் லெசன் வந்து இது இருக்குது. நான் இதை என்ன செய்யறேன்னா அப்ளை ஆல் 16 பேஜஸ் கொடுத்தோன்னே ஆல் 16 பேஜஸ் வருது. இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் எங்களோட பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்க, சயின்ஸ் லெசன் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். இதில் எங்களுக்கு உதாரணமாக எங்களுக்கு பேரை போடணும். உதாரணமாக நாங்கள் இதில் பேரை போட்டுருவோம். என்ன, அமலான்னு பேரை போட்டுரும். சரியா, வேற ஒன்றும் செய்யல, சயின்ஸ் லெசன் போட்டிக்கிறோம். இதில் இவங்க இதெல்லாம் டிசைன் பண்ணி தான் வச்சுக்கிது. இதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கிது. சரியா, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் பண்ணி வச்சுக்கிது. இப்போ ரெண்டாவது லெசன், ரெண்டாவது ஸ்லைட். உங்கள் ஸ்லைடில் வெல்கம்னு போட்டிக்குது, என்ன இது டெக்ஸ்ட்னு போட்டிக்குது. எங்களுக்கு டெக்ஸ்ட்டை மாத்திர வேலை மட்டும் தான் நிற்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் பாருங்க. இந்த பெலூன் எல்லாம் டிசைன் பண்ணி தான் வச்சுக்கிது. எங்களுக்கு இந்த பெலூன் இங்கே வேணுமா, அல்லது இது காப்பி பண்ணணுமா, அல்லது இந்த கலரை மாற்றலாது, இது அப்படி மாற்றி கொள்ளணுமாக இருந்தால் எங்களுக்கு செய்யலாம். இந்த டெக்ஸ்ட்டை கலரை மாற்றணுமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம், இந்த ஏஐ கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். சரியா, நாங்கள் இதில் கலர் செய்யுது, இதில் ஏதாவது ஒரு கலரை நான் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு. சரியா, இப்படி எங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கு எனக்கு தேவையான மாதிரி. இது இமேஜ் கலர் சேஞ்ச் பண்ண இல்லாது இந்த இமேஜ்கள் அப்படியே எங்களுக்கு இந்த இமேஜை என்ன செய்யலாம் என்றால் வேற வேலை செய்யலாம். நான் சொல்றேன் இதுக்கு என்ன செய்யலாம், எடிட் பண்றதுக்கு ஏனும். சரியா, அப்படி நிறைய வேலை செய்யறதுக்கு ஏனும். நான் அதை இப்ப பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணல. அப்ப இமேஜ் இந்த கலர்களை மாற்றலாம். இந்த கலரை மாற்ற தேவையான கலர்னு உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கொள்றதுக்கு மாதிரி. இந்த டெக்ஸ்ட்டுகள், இந்த போட்டோஸ்கள் எல்லாம் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்றதுக்கு இயலும். சரியா, இதெல்லாம் இதோட சம்பந்தப்பட்ட டெக்ஸ்ட், ஒவ்வொரு ஸ்லைட். இந்த ஸ்லைட் எல்லாம் செஞ்ச பிறகு இந்த ஸ்லைட் எல்லாம் இந்த இடத்துக்கு எங்களுக்கு வேறொரு போட்டோ வேணுமாக இருந்தால் வேற போட்டோன்னு போடலாம். உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துக்கு வேற போட்டோன்னு போடணும்னு வைங்களேன். உதாரணத்துக்கு எங்களுக்கு எங்களோட இதுக்குள்ள எங்களோட போர்டருக்குள்ள எங்களுக்கு போட்டோஸ் வந்து தேவையான மாதிரி போடலாம். அதாவது நான் சும்மா வேற போட்டோன்னு போடுறேன். இந்த போட்டோ போடாச்சு பாருங்க. அந்த போட்டோ இது பொருத்தம் இல்லை தான் இருந்தாலும் இந்த சரியா அந்த வட்டத்துக்குள்ள வந்தாச்சு. சரி, அதுக்கு நாங்கள் சொல்வோம் என்னண்டு, அதுக்கு சொல்வோம் நாங்கள் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேமுக்குள்ள நாங்கள் அல்லது அந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த போட்டோவை போட்டிக்கிட்டோம். இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த எடிட் பண்ணி கொள்றதுக்கு இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் எடிட் பண்ணலாம். பாருங்க, ஒவ்வொரு செக்ஷனையும் எடிட் பண்ணலாம். இதெல்லாம் எடிட் பண்ணக்கூடிய செக்ஷன் தான் வந்திக்குது. சரியா, ஓகே. அப்ப இப்படி இந்த ஒவ்வொரு பகுதியையும் எங்களுக்கு எடிட் பண்ணி கொள்றதுக்கு இந்த போட்டோகள் மாத்துறதா இருந்தால் கூட எங்களுக்கு அந்த போட்டோவை மாத்தலாம். இந்த போட்டோவை மாற்றி வேற போட்டோன்னு போடுற மாதிரி இருந்தால் அப்லோடுக்கு போயிட்டு நாங்கள் ஏற்கனவே போட்டோ ஒன்று போட்டிப்போம். அந்த போட்டோவை கொண்டு வந்து இங்கே போடுற மட்டும்தான், சும்மா ஜஸ்ட் இழுத்து போடுற மட்டும் தான் வேலை, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. இழுத்து போடுற மட்டும்தான் வேலை. அந்த போட்டோ ஓட்டோவா அந்த இடத்துல மாறும். இப்படி நாங்கள் ப்ரெசன்டேஷனை செஞ்சுட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்னா எனிமேட் பண்றதுக்கு கேள்வி பாருங்க. எனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது, எனிமேட் பண்றதுக்கு கேள்வி லேஸாக நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இதை எனிமேட் பண்ணுவோம். இதை அனிமேஷனை போய்த்து எங்களுக்கு என்ன செய்யலாம்,
எனிமேட் பண்ணோடனே அந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாகவே எனிமேட் ஆக பாருங்க. எங்களுக்கு எந்த அனிமேஷன் தேவையோ இதில் எங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் எங்களுக்கு எந்த அனிமேஷன் தேவையோ உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அந்த அனிமேஷனை கொடுக்கலாம். நாங்கள் இதுக்கு இது எனிமேட் ஆகல, இதுக்கு எனிமேட் ஆகிக்குது. நான் இப்போ இது எனிமேட் ஆகல, எங்களுக்கு என்ன செய்யலாம், இது இந்த இந்த ஃபுல் ஸ்லைடுக்கும் என்ன செய்யலாம், எலிமேட் கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யலாம், அனிமேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களை ஒவ்வொரு பகுதிக்கும் எங்களுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். அல்லது ஒவ்வொரு செக்ஷன் நாங்கள் கொடுத்துக்கிற முழு பேஜும் கொடுக்காம ஒவ்வொரு செக்ஷனுக்கு மாத்திரம் எங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த செக்ஷனுக்கு மாத்திரம் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த பகுதியை மாத்திரம் செலக்ட் பண்ணி எங்களுக்கு அனிமேஷன் கொடுக்கறதுக்கு கேள்வி. விளங்குதா? இப்படி ஒவ்வொரு பகுதியாக செஞ்சுட்டு போறதுக்கு கேளும், மெதுவாக செஞ்சுட்டு போகலாம். அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் வரும். இந்த ப்ரெசன்டேஷனை நாங்கள் கென்வால செஞ்சதை எங்களுக்கு என்ன மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல ஓப்பன் பண்றதுக்கு கேள்மான்ற கொஸ்டின் வருமே. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்லையும் இதை என்ன செய்யலாம், ஓப்பன் பண்றதுக்கு கேள்வி. சரியா? இலகுவாக ஓப்பன் பண்றதுக்கு கேளும். அது அப்படி ஓப்பன் பண்றதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், அதை ஷேர் பண்ணணும். சரி, இதுல நிறைய எங்களுக்கு படிக்கிறதுக்கு 1000 இருக்குது. நான் சும்மா தான் லைட்டா தான் இதை உங்களுக்கு சொல்றேன். படிக்கிறதுக்கும் 1000 இருக்குது, செய்யறதுக்கும் நிறைய இருக்குது. அப்போ லேசா செய்யலும்ன்ற விஷயத்த சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் பண்ணக்குள்ள எங்களுக்கு all 16 பேஜஸை நாங்கள் டவுன்லோட் பண்றோம். இதை எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஜேபிஜியாக டவுன்லோட் பண்ணலாம், ஒவ்வொரு ஃபோட்டோவாக டவுன்லோட் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்லைடையும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இயலும். இது மொத்தமாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இயலும். சரியா? ஒரு முழு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம். அதே நேரம் எஸ்விஜி ஃபார்மேட்டுக்கு டவுன்லோட் பண்ணலாம். எஸ்விஜி ஃபார்மேட்னா என்ன நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன் பிறகு. சரியா? எஸ்விஜி ஃபார்மேட்டுக்கு டவுன்லோட் பண்ணலாம். அதே நேரம் MP4வாக ஃபார்மேட் பண்ணலாம். சரியா? MP4வாகவும் இதை ஃபார்மேட் பண்ணலாம். இதை எங்களுக்கு ப்ரெசன்டேஷனாகவும் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இயலும். அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை கிளிக் பண்ணி ப்ரெசன்ட்ன்றதை கிளிக் பண்ணி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இதை ப்ரெசென்ட் ஃபுல் ஸ்க்ரீன் இதை எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இயலும். ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இதை ஆட்டோ வியூ பண்ணி எங்களை பார்க்கறதுக்கு இயலும். இது எப்படி ப்ரெசென்ட் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. நாங்கள் இந்த ஸ்லைடு ஒன்றும் கொடுக்காததெல்லாம் அப்படி வருது, கொடுத்தது டிசைனோட வரும், அதாவது அனிமேஷனோட வரும். இப்படி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இயலும். ப்ரெசென்ட் ப்ரிவியூ இதை நாங்கள் எங்களோட ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை. உதாரணமாக நான் இதை என்ன செய்யறேன்னால் ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு வழங்கப்படுத்துறதை நான் ரெக்கார்ட் பண்ணினால், இது ப்ரெசென்ட் ரெக்கார்டை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணினால் இந்த அமைப்பில் என்ன செய்யுமென்றால் எங்களோட ப்ரெசன்டேஷன் போகக்குள்ள நாங்கள் பேசுறதும் ரெக்கார்ட் ஆகும், மொட்டோவாக அது ஒரு வீடியோவாக கிரியேட் ஆகும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு என்ன செய்யலாம்னா இதை பயன்படுத்தி இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு இயலும். சரியா? இப்போ நான் ப்ரெசென்ட் கொடுத்தோடனே இந்த அமைப்பில் வருது. இது ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஈக்கும். இது கிளிக் பண்ணக்குள்ள அவங்கள போகுது. இது ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியும் இது கடைசியில் நாங்கள் எஸ்கேப் பண்ணோடனே எங்களுக்கு இதை சேவ் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லை டோட்டலாக. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு லைட்டாக சொன்னதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி எங்களுக்கு இது செய்யலாம். இது ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும். நான் ப்ரெசன்டேஷன் மட்டும் எப்படி செய்யறேன்ன்றது சொன்னேன் உங்களுக்கு. இது ஒரு ப்ரெசன்டேஷன் நாங்கள் பார்க்குறோம். ப்ரெசன்டேஷன் இது மட்டும் எங்களுக்கு செய்யலாம் இந்த சாஃப்ட்வேரில் என்றால் இல்லை. எங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பாருங்க. டாக்குமெண்ட், வீடியோ, ஃபேஸ்புக் போஸ்ட், கவர் பேஜ், லோகோ, அதாவது ப்ரெசன்டேஷன், அனிமேட்டட் லோகோ, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ், ஸ்டோரிஸ், அப்படின்னு வருது. கிராஃப், ப்ரௌச்சர்ஸ், ஃபோன் வால்பேப்பர்ஸ், போஸ்ட் கார்டு அப்படின்னு ஒரு தொகை செய்யலாம். ஜூம், இந்த விஷுவல் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு தொகை சேர்த்துக்குது. இது இன்னும் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. இப்போ நாங்கள் ப்ரெசன்டேஷன் ஒன்று தான் நிலைக்குது. ஆனால் நாங்கள் தெரியும் எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் டைப் பண்ணோடனே 4 வகையான ப்ரெசன்டேஷன் வருது. சரியா? அதே நேரம் நாங்கள் வீடியோ ஒன்று தான் இருந்துச்சு. நாங்கள் வீடியோ ஒன்று டைப் பண்ணோடனே எங்களுக்கு தெரியும் வீடியோவில் உள்ள வகையில் வருது. சரியா? வீடியோ காலேஜ், வீடியோ மெசேஜ் அப்படின்னு சொல்லி வருது. இதில் அது மாத்திரமல்ல, இன்னும் உள்ள ஆப்ஷன் என்னன்னா, இப்போ எங்களுக்கு இன்னும் சில பகுதிகளை சில விஷயங்களை எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுறதுக்கு இயலும். உதாரணமாக வேற சில எப்சல் இதே நாங்கள் பயன்படுத்துகிற எப்சல், உதாரணமாக கூகுள் ஃபோட்டோ இதே நாங்கள் பயன்படுத்துகிறோமே. கூகுள் ஃபோட்டோக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த கூகுள் ஃபோட்டோவை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நான் கூகுள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணோடனே எங்கள்ட இந்த கூகுள் ஃபோட்டோ நான் கூகுளில் போடுறது எனக்கு இங்கே என்ன செய்யலாம், இதில் பிக்கப் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு இயலும். அப்போ எந்த கூகுள் ஃபோட்டோ இது நான் இதை என்ன செய்யலை, இந்த கேன்வா சாஃப்ட்வேருக்குள்ள என் டாக்குமெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சில்ல,
கூகுள் போட்டோவின் மூலமாக என்ன செய்யறால் எனக்கு தேவையானத போட்டோவை நான் டக்காண்டு எடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி கூகுள் டிரைவ்ல ஏதாவது நாங்கள் வச்சுக்கிறோமா இருந்தால் அந்த டிரைவை கொண்டு வரதுக்கு கேடும். சரியா? அதே நேரம் எங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணக்குள்ள, நான் இதை எல்லாம் சொல்லல உங்களுக்கு, நான் கோர்ஸ்ல தான் படிப்போம். இது ஷேர் பண்ணக்குள்ள எங்களுக்கு டிரெக்டா எங்களோட யூடியூப்ல அங்கே இங்கெல்லாம் ஷேர் பண்றதுக்கு கேடும். இன்னும் நிறைய இது இருக்குது. உதாரணமா இந்த பிக்சல் பே அல்லது பிக்சல்ஸ், பிக்சல் இருந்து போட்டோஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணுமா இருந்தால் எங்களுக்கு பிக்சல் போட்டோஸை எங்களுக்கு போட்டோவா இங்கே கொண்டு வரலாம். நாங்கள் ஒவ்வொரு போட்டோவையும் எடுத்துக்கொண்டு இங்கே வர தேவையில்லை. பிக்சல்ல போய்த்து உதாரணமா நான் சொல்லுவோமே கம்ப்யூட்டர் டைப் பண்றேன்னு சொல்லி, அப்போ பிக்சல்ல போய்த்து நான் பிக்சல்ல வேறையா போய்த்து அந்த போட்டோவை நான் டவுன்லோட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கொண்டு வர தேவையில்லை. இங்கிருந்து என்ன செய்யலாம், எனக்கு அந்த போட்டோஸை டிரெக்டாக கொண்டு வரலாம். சரியா? அப்போ இந்த கம்ப்யூட்டர் போட்டோவை எங்களுக்கு தேவை என்றால் அந்த போட்டோவை நான் அங்கிருந்து போய்த்து டிரெக்டாக கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் செகண்ட்ஸ் தான் போகுது எங்களுக்கு அதை செஞ்சு கொள்றதுக்கு. இப்போ சயின்ஸ் நாங்கள் டைப் பண்ணால் இதில் சயின்ஸ் டைப் பண்ணால் சயின்ஸோட சம்மந்தப்பட்ட போட்டோஸ் வருது. அந்த போட்டோவை நாங்கள் என்ன செய்யறோம்,